ஹலோ காய்ஸ், மறுபடியும் வந்துட்டோம் 2 மாசம் கழிச்சு. ஐபிஎல் ஸ்டார்ட் ஆனே ஃபர்ஸ்ட் வீக் ரிவ்யூ மட்டும் போட்டோம்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் டெய்லி நான் ஷார்ட்ஸ் தான் போட்டுட்டு இருந்தேன். அதுவும் லாஸ்ட் கொஞ்ச நாள் போடல. அப்புறம் ஐபிஎல்லும் ஸ்டாப் ஆயிடுச்சு. இப்போ திரும்ப ரெஸ்யூம் பண்ணிருக்காங்க. பொலிட்டிக்கல் ரீசன்ஸ் தான், அகைன் பார்டர் டென்ஷன்ஸ் எல்லாம் முடிஞ்சிருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அவங்க எது சொன்னாலும் சவுத்துல நம்ம நம்பி தான் ஆகணும். ஸோ அதுக்கப்புறம் இப்போ ஐபிஎல் வந்து சாட்டர்டே ஸ்டார்ட் ஆக போகுது. இப்போதைக்கு ஒண்ணும் இல்ல, சிஎஸ்கே பத்திலாம் நாங்க டீடைலா பேச போறது இல்ல. அவ்வளவுதான், சீசன் சரியில்லை. 6 டீம் கண்டென்ஷன் இருக்காங்க. இப்போ எனக்கு இன்ட்ரெஸ்டிங்கா ஒன்னு என்ன படிச்சேன், நிறைய பேர் வந்து ஃபர்ஸ்ட் வந்து ரிப்போர்ட்ஸ் படி ஹைதராபாத், பெங்களூரு, சென்னையில மட்டும் மேட்சஸ் இருக்கும்னு சொன்னாங்க. அது ஆக்சுவலா இப்போ ஹைதராபாத், சென்னை வந்து புறக்கணிச்சிட்டு நார்த்ல தான் நிறைய வென்யூஸ் வந்திருக்கு. இது நான் எப்படி பார்த்தேன் அப்படின்னா, இப்படிதான் இருந்திருக்கலாம் மேபி. டிஸ்குவாலிஃபை ஆன டீம்ஸுக்கு ஹோம் கேம்ஸ் கிடையாது, அவ்வளவுதான். அவங்க ஹோம் மேட்ச் இருந்தா மட்டும் ஜெயிச்சு வர போறது இல்ல அப்படின்ற ஒரு தாட் ப்ராசஸ்ல அவங்களுக்கு ஹோம் கேம்ஸ் இல்ல. மத்த இன்னும் 6 டீம் கண்டென்ஷன்ல இருக்காங்க. அதாவது குஜராத், ஆர்சிபி, மும்பை, பஞ்சாப், லக்னோ, டெல்லி, இந்த 6 டீம்ஸ் வந்து இன்னும் கண்டென்ஷன்ல இருக்காங்க. ஸோ இவங்களுக்கு ஹோம் கேம்ஸ் கொடுத்துருக்காங்க. அதுலயுமே பஞ்சாப் தான் இருக்கிறதுலே ரொம்ப லைக் ரெட் அலர்ட் மாதிரி இருக்க ஜோன். ஸோ அவங்களுக்கு வந்து ஹோம் கேம்ஸ் இல்லாம அவங்களும் ராஜஸ்தானும் சேர்ந்து ஜெய்ப்பூர்ல விளையாடுவாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ மீதி எல்லா டீமுக்கும் இருக்கு. இப்போ மும்பைக்கு ஹோம் கேம் இருக்கு, ஜிடிக்கு இருக்கு, மத்த எல்லா டீம்ஸ்க்கும் இருக்கு. சென்னை இப்போ ஆக்சுவலா கொல்கத்தா டிஃபெண்டிங் சாம்பியன்ஸ், அவங்க ஊர்ல தான் இந்த ஃபைனல் நடக்கணும். அதுவுமே கிடையாது இந்த வாட்டி. ஃபைனல்ஸுமே அகைன் அகமதாபாத்ல நடக்கும்னு சொல்றாங்க. ஸோ அதுதான், எந்த டீம்ஸ்லாம் கண்டென்ஷன்ல இருக்கோ அவங்களுக்கு மட்டும் ஹோம் கேம்ஸ் கொடுத்துருக்காங்க. அதான் இதை பத்தி கருத்து கேட்போம் வழக்க போல. அவங்க 2 பேரும் இன்ட்ரடியூஸே பண்ணல இன்னும் இந்த வீடியோல. ஸோ யா. கருத்து கிருத்துலாம் ஒண்ணும் இல்ல. லைக் ஆக்சுவலி அப்படிதான் பண்ணி ஆகணும், வேற வழி கிடையாது. ஆனா லைக் ஓகே தான்டா, எனக்கு இது ஏதோ ஒண்ணு நடத்தி பட் முடிச்சா சரிதான். பட் இது என்னோட எந்த விதத்துலயும் கேள்விக்கு நான் வந்துட்டு ஜஸ்ட் go on, go on. ஒரு செகண்ட். இப்போ அதாவது வந்து நீங்க சவுத் சிட்டில வந்து சென்னை அண்ட் ஹைதராபாத் ஐ திங்க் அவங்க மேட்ச் வைக்கலாம்னு நினைக்கிறேன். பட் நீங்க டெல்லி அண்ட் ஜெய்ப்பூர் மட்டும் எந்த விதத்துல சேஃப்னு நீங்க வந்து அந்த குறிப்பிட்ட ஒரு கிரவுண்ட்ல வந்து மேட்ச் இல்ல இல்ல, அதுதான் ஃபர்ஸ்ட் வச்சிருக்காங்கன்னு அப்படிதான் நினைச்சோம். பட் இப்போ ஆக்சுவலா ஃபுல் ஹோம் அண்ட் அவே ஃபார்மேட்ல தான் நடத்தலாம்னு பாத்துருக்காங்க. சரி ஓகே, அதுலயுமே 4 வென்யூ வந்து இப்போ 4 டீம், ஆக்சுவலா 4 டீம் அபிஷியலா டிஸ்குவாலிஃபை ஆயிட்டாங்க தானே. சென்னை, கொல்கத்தா, ராஜஸ்தான். கேகேஆருக்கு இன்னும் இல்ல இல்ல மேத்தமெட்டிக்கல் கொல்கத்தா பாசிபிலிட்டி இருக்கு. கேகேஆர் மேத்தமேட்டிக்கலி ஆகல. பட் அதான் பாசிபிலிட்டி இருக்கு. பிசிசிஐ டைரக்டா அவங்கள எப்படி சொல்றது, அவாய்ட் பண்ணிருக்காங்க அவங்களோட ஹோம் கேம்ஸ். இன்னொரு ஒரு டீம் எது, 90% ஆயிட்டாங்கடா, அவங்க 90% ஆயிட்டாங்க. ஆமா இன்னும் இன்னும் ஒரு பட் டீம் ஆனா இப்போ வர சரியா, 2 மேட்ச் ஹைதராபாத், கொல்கத்தா, வர சென்னை, 2 மேட்ச் ராஜஸ்தான். ஆர்சிபி அண்ட் அதான் இப்ப கேகேஆர் குவாலிபிகேஷன் எப்படின்னா வர 2 ஆர்சிபி அண்ட் எஸ்ஆர்எஸ் 2 பேரோடையுமே வந்து பாத்தீங்கன்னா ஒரு எக்ஸ்ட்ராடனரி மார்ஜின்ல வந்து வின் பண்ணி ஆகணும். ஒரு 50-60 ரன்ஸ் ஒரு 24-30 பால்ஸ் பேர் அந்த மாதிரி வின் பண்ணாதான், 2 மேட்சுமே அந்த மாதிரி வின் பண்ணாதான் தே ஹாவ் அ சான்ஸ். ஆஹா, பிளஸ் அந்த அதுவே டீம்ஸும் கம்மி ஆச்சுல, தோக்கணும். 5 ஓவர் பெண்டிங் அவங்களுக்கு தான். ஃபேவரா நிறைய ரொம்ப பிளேயர் பிளஸ் நான் எல்எஸ்டி, கஷ்டம். டிசி அண்ட் எம்ஐ இவங்க 3 பேரும் வர மேட்ச் தான் தோக்கணும். ஓகே, நம்ம அதுதான். இது ஸ்ட்ரைட்டா கஷ்டம் தான் நம்ம அவங்க. இதுக்குள்ள போலாம்னு நினைக்கிறேன், கண்டென்ட்டுக்குள்ள போலாம். சோ அதுதான் லைக் இப்போ இதுல இந்த நடத்துற ஐபிஎல் இப்படிதான் ஸ்கெடியூல் பண்ணி ஆகணும், வேற வழி கிடையாது. இது எப்படியா நடத்தி முடிச்சுட்டு இந்தியா ஷுட் மூவ் ஆன் டு த நெக்ஸ்ட் டெஸ்ட் சீரிஸ் தான் நான் பாக்குறேன். அதுதான் எனக்கு இப்போ ரொம்ப முக்கியமா படுது. ஏன்னா நான் சிஎஸ்கே ஃபேன்றதுனால நான் அப்படி சொல்லல. பட் லைக் இல்ல இல்ல, இப்படிதான் கரெக்ட் பண்ணி தான் ஆகணும். இது. எந்த ஆமா, விதத்துல ஏன்னா டெல்லி சேஃப், ஜெய்ப்பூர் சேஃப் அப்படின்லாம் நம்ம பேசிட்டு இருக்க முடியாது. அங்க இருக்கிற பார்டர் டென்ஷன்ஸ்ல இந்த சிட்டிஸ் எல்லாம் சேஃப் இல்லைன்னு ஒரு சில சிட்டிஸ்க்கு எல்லாம் கொடுத்திருந்தாங்க. அந்த விதத்துல டெல்லியும் ஜெய்ப்பூரும் சேஃபரான சிட்டிஸ் தான் மற்ற சிட்டிஸை கம்பேர் பண்ற வரைக்கும். சென்னை, ஹைதராபாத், ஏன்னா அங்க லாஜிஸ்டிக் இஷ்யூஸ் இருக்கு. நீங்க சென்னையை மட்டும்தான் பாக்குறீங்க, அங்க வந்து ஆடுற டீம்ஸ் வந்துட்டு திருப்பி போகணும். ஏன்னா ராஜஸ்தான் வரணும், ராஜஸ்தான் எலிமினேட் ஆயிட்டாங்க, அவங்கள விட ஜிடி வரணும். ஜிடி இங்க வந்து ஆடணும்னா ஆடிட்டு அவங்க திருப்பி பிளே ஆஃப்ஸ் போகணும். அவங்க அதுக்கான லாஜிஸ்டிக் இஷ்யூஸ் எல்லாம் நிறைய இருக்கு. சோ அந்த இதெல்லாம் கருத்துல டிராவலிங் கொண்டுதான் இஷ்யூஸ் அங்க அதிகமா இருக்கும்னு சொல்ல வரீங்க மொத்தத்துல. அவ்வளவுதான். அந்த இதெல்லாம் நிறைய இருக்குன்றதுனால அங்க நார்த் சைட்லயே அதே அந்த முடிச்சிருக்காங்க. சரௌண்டிங் சுத்தமுத்து, அதான் சுத்தமுத்து அந்த டெல்லி, ஜெய்ப்பூர், அகமதாபாத், சாரி டெல்லி, ஜெய்ப்பூர் அண்ட் இந்த சைடு மும்பை, அகமதாபாத் எல்லாமே ஒரு சரௌண்டிங்ஸ் ஏரியா அந்த மாதிரி அப்படியே வந்து வச்சு முடிச்சிடலாம் தான் வைக்கிறதுக்காக பாக்குறாங்க. பிளான் பண்ணிருக்காங்க. அதுவே எனக்கு தெரிஞ்சு ஓகேவா தான் இருக்கு. அவாய்ட் பண்ண முடியும். ஆமா, ஏன்னா இனிஷியலி பட் நிறைய ரொம்ப ரூமர்ஸ் burden கொடுக்க வந்துச்சு. முடியாது பிளேயர்ஸ். சவுத் ஆப்பிரிக்கால நடக்க போகுது, இங்கிலாந்து முன்னாடி வராங்கன்னு சொன்னாங்க. அதெல்லாம் அதான் அகைன் இப்போ 2021 எல்லாம் எக்ஸாம்பிள் எடுக்கிறாங்க. அது வந்து லிட்டரலா உங்களுக்கு மேட்சே முடிஞ்சது வந்து 31st மேட்ச்லயோ 30th மேட்ச்லயோ பாஸ் ஆச்சு. லிட்டரலா பாதி சீசன் தான் முடிஞ்சிருக்கு, இன்னொரு பாதி ஈஸியா நடத்தலாம்.
இப்போ வந்து சுச்சுவேஷன் அப்படி இல்ல, ஜஸ்ட் 16 கேம்ஸ் தான் இருக்கு. இந்த 16 கேம்ஸ்க்காக போயிட்டு ஏசியா கப் கேன்சல் பண்றோம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க டெஸ்ட் சீரிஸ் முடிஞ்சோடனே. அதெல்லாம் எந்த விதத்துலயும் நியாயம் கிடையாது. 16 கேம்ஸ் ஃபர்ஸ்ட் தான் இருக்கு. ஏசியா கப்பே ரீஸ்டார்ட் நடக்காதுடா. பண்ணணும், இல்ல ஒரு ஏசியா கப்லாம் இதெல்லாம் நடக்காது. பண்ணா அதோட கிரிக்கெட்டுக்கு ஏசியா அது கப்லாம் பண்ண ஓகே, நடக்காது. போறது அந்த கிடையாது. ரீசனுக்காக நடக்காது. பட் ஸ்டில் இப்ப ஐபிஎல்காக கேன்சல் பண்றேன்றது வேற. அவங்க இந்த 16 கேம்ஸ் முடிஞ்ச அளவுக்கு சீக்கிரம் முடிக்கிறதா எனக்கு தெரிஞ்சு நல்லது. அதுதான். சோ 20 சரி ஓகே. 21 ஆனா இப்போ சீசன் நான் இந்த பார்த்த கேம் அப்படியே இருந்துச்சு. இல்ல பட் ஆனா இப்போ இந்த 16 கேம்ஸுக்குமே வந்து பாத்தீங்கன்னா ஆஸ்திரேலியன் பிளேயர்ஸ் அண்ட் சவுத் ஆப்பிரிக்கன் பிளேயர்ஸ் வந்து அவைலபிலிட்டி வந்து பெரிய கேள்விக்குறியா இருக்கு. ஆல்மோஸ்ட் எல்லா பிளேயர்ஸோட இப்ப எனக்கு இல்ல வந்து என்கிட்ட தகவல் படி வந்து யார் யாரெல்லாம் நான் அவைலபிள்ன்ற லிஸ்ட் ஓரளவுக்கு ESPNல இருந்து கன்ஃபார்ம் ஆமா. பண்ணியிருக்காங்க. அது வந்து சொல்லிடுறேன். பட் ஆனா நான் 2 நாளைக்கு முன்னாடி பார்த்த தகவல் படி வந்து பாத்தீங்கன்னா ஹேசல்வுட் ஸ்டாருக்கு கன்ஃபார்ம் வர மாட்டாங்க இந்த இரு அதான் ஐபிஎலுக்கு. சொல்றேன். இன்ஜுரி. ஓகே. சொல்றேன். இது என்னதுன்னா லைக் ஸ்டார்க் வந்துட்டு டவுட் தான். ஸ்டார்க் பத்தி ESPNல எதுவும் மென்ஷன் பண்ணல. ஹேசல்வுட் வந்தாலும் அவனுக்கு இன்ஜுரி இருக்குன்னு சொல்றாங்க. So அது என்ன கதைன்னு தெரியல. டவுட்ஸ் ஒரு ஹேசல்வுட். நூர் அகமது சிஎஸ்கேக்கு அவைலபிள். இந்த 2 மேட்ச் நூர் அகமது அவைலபிள். ஜாவியர் பாட்லெட், அஷ்மத்துல்லா அமர்ஜாயி, மிச்சல் ஓவன், PBKஸ்க்கு அவைலபிள். ஸ்டாயினிஸ் பத்தி எந்த அப்டேட்டும் கிடையாது. ஓகே. நெக்ஸ்ட் வந்துட்டு ரசல் நரேன், ரோமன் பவல் KKRக்காக திரும்பி வரன்ற மாதிரி ஒத்துக்கிட்டாங்க. யான்சன் பத்தி எந்த அப்டேட்டும் கிடையாது. யான்சன் வந்து துபாயில இருக்கான்ற மாதிரி சொன்னாங்க. அவன் எப்படி திருப்பி வர போறான்னு தெரியல. அதுவும் எந்த வித அப்டேட்டும் கிடையாது. ஏன்னா ஜூன் ஃபர்ஸ்ட் வீக்ல வந்துட்டு சவுத் ஆப்பிரிக்கா இஸ் பிளேயிங் பிராக்டிஸ் மேட்ச் ஜிம்பாப்வே. ஓகே. சோ அவங்களோட WTC ஃபைனல்ஸ்க்காக தே ஆர் ப்ரிப்பேரிங். அதுக்காக அவனுக்கு அந்த NOC திருப்பி தருவாங்களா ஜூன் 3 வரைக்கும்ன்றதுக்கு அதுவும் எந்த வித இதுவும் கிடையாது. யான்சனோட அவைலபிலிட்டி டவுட் இருக்கு. ஸ்டாயினிஸோட அவைலபிலிட்டி பத்தி ESPNல மென்ஷன் பண்ணல. அப்படின்னா டவுட்னு தான் அர்த்தம். அமில்டன் ஹெட் திருப்பி வரேன்ற மாதிரி போட்டிருக்காங்க. லைக்லி டு ரிட்டர்ன் அப்படின்ற மாதிரி போட்டிருக்காங்க SRHக்கு. என்னதான் 2 மேட்சா இருந்தாலும் கேப்டன் லீடிங் அப் ஃப்ரம் த ஃப்ரண்ட் வந்துதான் ஆகணும்னு இஸ் டேக்கிங் சம் ரெஸ்பான்சிபிலிட்டி. பட்லரும் கோயட்ஜி வந்துட்டு வெட்னஸ்டேல இருந்து ஜாயின் பண்றாங்க அப்படின்ற மாதிரி போட்டிருக்காங்க. யாரு பட்லர்? கோயட்ஜி ஜெரால் கோயட்ஜி. ஜெரால் கோட்ஸே. ஓகே. இவங்க 2 பேரும் வெட்னஸ்டே. இதுதான் இப்போதைக்கு ESPNல இருந்து இருக்கிற அப்டேட். இதுல இருந்து நம்ம இப்ப வர டாப் 6க்கு என்ன, டாப் 6ல யார் 4 போவான்றதுக்கான வாய்ப்பு சொல்லலாம். சோ இப்போ ஹேசல்வுட் இல்லாதது வந்து பாத்தீங்கன்னா RCBக்கு வந்து இப்போ ஒரு ஹியூஜ் ப்ளோன்னு தான் சொல்லி ஆகணும். அப்கோர்ஸ் லுங்கி இங்கிடி அவர் ரீப்ளேஸ் பண்ணிடுவாரு. பட் லுங்கி இங்கிடி ஐ திங்க் அகைன் அந்த WTC செட்டப்ல தான் இப்ப இது கூட நீ இருக்காரு. பாக்கணும்டா. இது கூட நீ பாக்கணும். தேவதத் படிக்கல் இன்ஜுரினால வெளில போனதுனால மயங்க் அகர்வால் கொண்டு வந்தாங்க. தேவதத் படிக்கல் ஃபிட் ஆயிடுவானா என்ன ஏதுன்னு தெரியல எனக்கு. தேவதத் படிக்கல் ஃபிட் ஆனா இவனை திருப்பி கொண்டு வருவாங்களா அப்படி ஏதாவது தெரியல. தேவதத் படிக்கல் பத்தி எந்த அப்டேட்டும் இல்ல. சோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கு. அதுவும் நம்ம நோட் பண்ணி ஆகணும். லாங் ரன்ல லாங் பிரேக் கிடைச்சதுன்னா திரும்ப மயங்க் அகர்வால் யூஸ் பண்ணாம திரும்ப தேவதத் படிக்கல் வருவான்னு சொன்னாங்க. இப்போ இன்ஜுரி அகைன் எவ்வளவு பெருசா இருக்குன்னு தெரியல. அகைன் ரஜத் பட்டிடாரும் மிஸ் பண்ண போறான்னு சொல்லிட்டு சில ரூமர்ஸ் வந்துட்டு இருக்கு. பட் அதான் போஸ்ட் எல்லாம் போடுறாங்க. ரஜத் பட்டிடருக்கு இன்ஜுரி மாதிரிலாம் தெரியல. அதே மாதிரி ஹேசல்வுட் ஓகே, ஹேசல்வுட் ஒரு பெரிய ப்ளோ தான். பட் ஹேசல்வுட் இல்லன்றதுனால பத்தி எந்த அப்டேட்டும் இல்ல. சால்ட் வந்துருவான்னு நான் எங்கேயோ பார்த்தேன். அது நிறைய கன்ஃபியூஷன்ஸ் இருக்கு. இன்னும் ஒரு 2-3 டேஸ் இல்ல மேக்ஸிமம் இன்னைக்கு இல்ல நாளைக்கு கிளியரான பிக்சர் கிடைக்கும் நம்பலாம். சோ ஓகே, நான் ஏதாவது சின்ன சின்ன அப்டேட்ஸ் வந்துச்சுன்னா நானும் போஸ்ட் பண்றோம். ஐ திங்க் ஃபில் சால்ட்க்கு அவ்வளவு பெரிய இன்ஜுரி எதுவும் கிடையாதுன்னு தான் சொன்னாங்க இப்போ வரைக்கும். ஐ திங்க் ஹி மைட் கம் பேக்னு தான் ஃபீவர்னு சொன்னாங்க. லாங் சொன்னாங்க. கேப் வேற இருக்கு. இல்ல இந்த 1 வீக் ஏதோ கேப் வேற இருந்திருக்கு இந்த IPL. சோ அதனால இப்போ அந்த ரிப்போர்ட் வந்துச்சுல யாரெல்லாம் அவைலபிள் இல்லன்னு ஒரு ரிப்போர்ட் வந்துச்சு. அதுல நான் பார்த்தது வந்து கான்வே ரச்சின் CSKக்கு வரமாட்டாங்க அப்படின்னு போட்டிருந்தாங்க. அதுல யான்சனுமே மென்ஷன் பண்ணிருந்தாங்க. யான்சன் வர மாட்டான் அப்படின்ற மாதிரி தான் சொன்னாங்க. சோ அதுக்காக தான் சொன்னேன். ஓகே சரி ஓகே. நம்ம இது பிளே ஆஃப்ஸ் யாரு குவாலிஃபை ஆயிடுவான்னு போயிடலாம். சோ இப்போ நீங்க பிளே ஆஃப் சினாரியோன்னு வந்து பாத்தீங்கன்னா RCB GT 2 பேருமே வந்து பாத்தீங்கன்னா ஒரு வின் அவங்க கெட் இன் ஹேண்ட் அப்படின்னா போதும். தே ஆர் ஈஸிலி த்ரூ. அண்ட் ஐ திங்க் நாலாவது இடத்துல இவங்க இருக்காங்க. சரி, 3வது இடத்துல PBKs அண்ட் 4வது இடத்துல MI இருக்காங்க. இப்ப ரைட். யா சோ இப்போ PBKஸோட சினாரியோ வந்து எப்படின்னா வந்து பாத்தீங்கன்னா இப்போ ஐ திங்க் அவங்களும் 8 வின்ஸ்ல தான் இருக்காங்க. அண்ட் அவங்க 8 பாயிண்ட்ஸ்ல இருக்காங்கன்னு நினைக்கிறேன். 17-19. ஆமா, 8 பாயிண்ட்ஸ்ல தான் இருப்பாங்க. ஏன்னா இந்த அபேண்டன் கேம் வந்து திரும்ப நடக்க போகுது அப்படின்னு சொன்னாங்க. ஆமா, அகைன் அது ஒரு அப்டேட். 17 பாயிண்ட் கரெக்ட்.
சோ இப்போ பிபிகேஸ் ஆல்சோ தேர் வெரி மச் க்ளோஸ் தான் சொல்லி ஆகணும். அண்ட் இப்போ 4வது ஸ்பாட் வந்து அந்த இப்போ எத்தனை பேர் இருக்காங்கன்னா எம்ஐ, டிசி, எல்எஸ்ஜி அண்ட் கேகேஆர் மேத்தமெட்டிக்கலி. இல்ல கேகேஆர் எனக்கு தெரிஞ்சு ஓகே மேத்தமேட்டிக்கலி எஸ், பட் நம்ம ரூல் அவுட் பண்ணிடலாம். ரொம்ப கன்ஃபியூஸ் பண்ண அதுதான் வேணாம். மேத்தமெட்டிக்கல்னு சொன்னேன் கேகேஆர். அதுதான். இல்ல ஆக்சுவலா இப்ப நீங்க பட் ஆனா சொன்னதுபடி ஜிடி தானே டாப்ல இருக்காங்க. ஜிடி, ஆர்சிபி, ஜிடி ஃபர்ஸ்ட் இருக்காங்க, செகண்ட் ஆர்சிபி பஞ்சாப். இருக்காங்க. ஆமா ஆமா. சோ இப்போ அந்த பஞ்சாப் 4th அண்ட் எம்ஐ. ஸ்பாட்டுக்கு வந்து மும்பையா, டெல்லியா, லக்னோவா அப்படின்றது அகைன் நம்ம இது வந்து ப்ரெடிக்ட் பண்ணதுதான். லாஸ்ட் டே வரைக்கும் போவோம் அப்படின்னு சொன்னதுதான். அதான் ஏன்னா இந்த எம்ஐ வந்து பாத்தீங்கன்னா அந்த ஜிடியோட அந்த கடைசி ஒரு மேட்ச் தோத்தாங்க தெரியுமா, அது வந்து கொஞ்சம் ஒரு சின்ன அதாவது ஒரு 50% ஒரு ப்ளோ ஆயிடுச்சு அவங்களுக்கு. ஏன்னா பிகாஸ் அவங்க தொடர்ந்து ஒரு 6 consecutive wins வந்து they were just rolling the opponents, ஏறி மிதிச்சிட்டு இருந்தாங்க. சடனா அந்த ஒரு மேட்ச் அவங்களுக்கு தோத்ததுனால அது எந்த அளவுக்கு வந்து அவங்க பிளே ஆஃப் சான்சஸ் பாதிக்கும்னு சொல்ல முடியாது. ஏன்னா பிகாஸ் இப்ப வர அடுத்த 2 மேட்சுமே அவங்களுக்கு வந்து ஒரு மஸ்ட் வின் கேம் அகைன்ஸ்ட் பிபிகேஎஸ் அண்ட் டிசி. சோ ஓகே அதே இல்ல அதே மாதிரி இப்போ நம்ம டக்குன்னு முடிக்கணும் அப்படின்னா லக்னோ என்ன கேட்டா ரூல் அவுட் பண்ணிடலாம்னு சொல்லுவேன். ஏன்னா அகைன் பண்ட் ஃபார்ம்ல இல்லைனாலும் அட்லீஸ்ட் கேப்டன்சி, பவுலிங், பூரனோட பேட்டிங், மிச்சல் மார்ஷன், இது எய்டன் மார்க்கர் இவங்க இவ்வளவு தூரம் பூரன் ஃபார்ம்ல இந்த ஒரு இல்ல. bowling attack வச்சுட்டு இவ்வளவு தூரம் வந்ததே பெரிய விஷயம், ஓபனா சொல்லலாம். ஆமா அது ஒண்ணு. பிளஸ் பூரன் ஃபார்ம்ல இல்ல. இப்ப அகைன் ஆல்ரெடி பண்ட் உங்களுக்கு ஃபார்ம்ல இல்ல. பூரன் சுத்தி தான் பேட்டிங்கே கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிருக்காங்க. பூரன் ஃபார்ம்ல இல்ல அப்படின்னும் போது அந்த ஜிடி மேட்ச்க்கு அப்புறம் ஐ திங்க் அவர் ஸ்கோரே பண்ணல. ஆமா. சோ அதுதான் பூரனோட ஃபார்ம், பண்டோட ஃபார்ம், இந்த பவுலிங் அகைன் அவங்களுக்கு இவ்வளவு நாள் கை கொடுத்துச்சு, திரும்ப இந்த பிரேக் அப்புறம் கை கொடுக்குமா அப்படின்றதும் ஒரு கொஸ்டின் மார்க் தான். சோ இந்த 5 டீம்ஸுக்கு நடுவுல ஓகே நம்ம இப்போ டக்குன்னு நான் சொல்லணும் அப்படின்னா நான் ஆர்டரா சொல்லணுமா, எனக்கு ஆர்டர் தெரியல, ஃபர்ஸ்ட் பிளேஸ் யார் முடிப்பாங்க தெரியல. பட் சோ அதான் நான் ஸ்டார்டிங்ல வேற ஒன்று சொன்னேன், அது டோட்டலா வேற ஆயிடுச்சு. ஸ்டில் அகைன் நான் சொன்னது 3 டீம்ஸ் குவாலிஃபை. நான் வந்து சிஎஸ்கே வருவாங்கன்னு சொன்னேன். சிஎஸ்கே விட்டுருங்க. அடுத்த 3 டீம் வந்து நான் பஞ்சாப் சொன்னேன், பெங்களூர் சொன்னேன், மும்பை சொன்னேன். அந்த 3 டீம் இன்னும் வந்து கண்டென்ஷன்ல தான் இருக்காங்க. எனக்கு இப்போ அதுதான் மும்பையா டெல்லியா அப்படின்றது இருக்கு. இப்போ ஜிடி ஆடுற ஃபார்முக்கு ஜிடி கண்டிப்பா த்ரூ ஆயிடுவாங்க. ஜிடி அண்ட் ஆர்சிபி நீங்க சொன்ன மாதிரி ஒரு வின் தான், ஒரு வின் பண்ணா அவங்க அபிஷியலா த்ரூ ஆயிடுவாங்க. சோ இந்த 2 டீம் கண்டிப்பா குவாலிஃபை ஆயிடுவாங்க. அடுத்தது பஞ்சாப் வில் ஃபாலோ ஐ கெஸ். அதுக்கப்புறம் இப்போ மும்பையா இல்லனா டெல்லியா அப்படின்றது. டெல்லி வந்து ஸ்டார்டிங்ல அகைன் அவங்க டேபிள் டாப்பர்ஸா இருந்தாங்க, இப்போ வந்து மிட் டேபிள்ல இருக்காங்க. மும்பை அண்ட் டெல்லிக்கு மேட்ச் இல்ல ஒரு மேட்ச் இருக்கு. டெல்லி வெர்சஸ் மும்பை ஒரு மேட்ச் இருக்கு. அப்ப அந்த கேம் தான் வந்து டிசைட் பண்ணும் அப்படின்றது நினைக்கிறேன். லக்னோ அண்ட் கொல்கட்டா மோஸ்ட்லி ரூல் அவுட் பண்ணிடலாம். உங்களோட ஒபினியன்ஸ் வேற ஏதாச்சும் இருக்கா? இல்ல எனக்கு இருக்கிற தான் போகுது. சொல்லு கண்ணி. அதான் நான் ஆக்சுவலா போஸ்ட் ஆக்ஷன்ல வந்து ஒரு டாப் 4 டீம்ஸ் வந்து நான் என்னோட ப்ரெடிக்ஷன் வந்து சொல்லியிருந்தேன் சண்டேஸோட பண்ணும்போது. அப்போ எம்ஐ, டிசி, ஜிடி அண்ட் சிஎஸ்கே இவங்க 4 பேர் தான் சொல்லியிருந்தேன். அதுலயும் நான் குறிப்பா வந்து டிசி ஓ டிசி ஓகே. டிசி, ஜிடி, எம்ஐ, சிஎஸ்கே ஓகே. பிகினிங் ஆஃப் தி சீசன் அதான் எனக்கு பிகினிங் ஆஃப் தி சீசன்ல வந்து இந்த ஆர்சிபி அண்ட் எஸ்ஆர்எச் இவங்க 2 பேரோட பவுலிங் வந்து ஏதோ கொஞ்சம் ஹோல் இருக்கோ, கொஞ்சம் வழக்கம் போல ஆர்சிபி நம்ம கொஞ்சம் பவுலிங்ல சொதப்பிட்டாங்களோ அப்படின்ற ஒரு ஃபீலிங் இருந்தது. பட் இருக்கு இன்னும் கண்டென்ஷன்ல தான் இருக்காங்க. அது நம்ம சொன்ன எல்லாத்துலயுமே சிஎஸ்கே மட்டும் தான் அவுட் ஆஃப் கண்டென்ஷன் போயிட்டாங்க. மத்த 3 டீம்ஸ் இருக்கு. இதுல இன்னொரு என்ன ஒரு பெரிய கேம்பிளிங் ஒரு விஷயம்னா வந்து நான் ஜிடி வந்து ஒரு சம ஃபீல்டிங் யூனிட், ஃபண்டாஸ்டிக் ஒரு ரவுண்டர் ஃபீல்டிங் யூனிட் தான் அவன் சந்தேஷோட இதுலயும் சொன்னா, உங்க கூட நான் பேசும்போது சொன்னேன். பட் ஒரு சர்ப்ரைசிங் விஷயம் என்னன்னா 24 கேப்சன்ஸ் டிராப் பண்ணிருக்காங்க ஜிடி இந்த ஒரு டோர்னமெண்ட்ல. குறிப்பா ஃபர்ஸ்ட் இருக்கிறது வந்து ராஜஸ்தான் 27-28 இருக்காங்க. செகண்ட் வந்து ஜிடி இருக்காங்க. சோ அது வந்து கொஞ்சம் ஓகே. அவங்க ஃபீல்டிங் அப்படி இருந்துச்சுன்னா தட் டிஃபைன் தேர் சீசன். அவங்க டிஸ்குவாலிஃபை ஆயிட்டாங்க. சோ அது வந்து அக்செப்டபிள். ஜிடி அகைன் நீங்க சொன்ன மாதிரி ஒரு ஷாக்கிங்கான ஸ்டார்ட் தான் அது. இத்தனைக்கும் எல்லாருமே நல்ல ஃபீல்டர்ஸ் தான். ஃபாரின் ஃபீல்டர்ஸ் எல்லாருமே, இந்தியன் ஃபீல்டர்ஸ் எல்லாருமே நல்ல ஃபீல்டிங் பண்றவங்க தான். பட் ஸ்டில் அகைன் அதுதான். பட் ஐ திங்க் இவங்க மோஸ்ட்லி இவங்க 4 பேர் தான் டாப் 4 வரதுக்கான சான்ஸ் இருக்கு. பட் எம்ஐ கண்டிப்பா அவங்க அட்ரஸ் பண்ணிருப்பாங்க. ஏன்னா இப்போ இந்த ரெஸ்யூம் ஆனதுலயே ஃபர்ஸ்ட் அவங்க தானே பிராக்டிஸ் ஸ்டார்ட் பண்ணாங்க. சண்டேவே ஸ்டார்ட் பண்ணிட்டாங்கன்ற மாதிரி சொல்லிட்டு இருந்தாங்க.
அகமதாபாத்ல கேம்ப் ஸ்டார்ட் ஏதோ பண்ணிட்டாங்க. அவங்க லாங் நெட் செஷன் ஏதோ போயிட்டு இருந்தா சொன்னாங்க அவங்க ஆமா, சோ ஜிடி கண்டிப்பா ஏதோ. அட்ரஸ் பண்ணிருப்பாங்க ஃபீல்டிங். ம் சரி, நான் இப்ப இருக்கிற அதே டாப் 4 தான் போக போகுது அப்படின்னு சொல்றேன். ஆனா ஒரு எது ஃபேக்ட் எது ஒன்று சொல்றேன். இப்ப இருக்கிற அதே டாப் 4 தான் போக போகுது. நான் ஆர்டரே சொல்றேன், என்னோட ஆர்டர்னு. ஆர்சிபி இஸ் கோயிங் டு ஃபினிஷ் ஃபர்ஸ்ட். ஓகே, ஏன்னா ஆ அவங்க ஆட போற மேட்சஸ் பாரு. ஆட போற மேட்சஸ் ஃபர்ஸ்ட் மேட்ச் கொல்கத்தா கூட, செகண்ட் மேட்ச் ஹைதராபாத், தேர்ட் மேட்ச் லக்னோ. கடைசி ஒரு மேட்ச் மட்டும் தான் அவங்களுக்கு த்ரெட். ஓகே, அதுவும் லக்னோல மாத்திட்டாங்க மேட்ச். அவங்க எந்த மேட்ச், ஃபர்ஸ்ட் மேட்ச் பெங்களூர்ல ஆடுறாங்க, செகண்ட் 2 மேட்ச் பெங்களூர்ல ஆடுறாங்க, அவ்வளவுதான். லைக் அது மட்டும் தான் அவங்களுக்கு இதுவா இருக்கும். ஆனா அவங்க கேகேஆர் மேட்ச் ஈஸியா வின் த்ரூ பண்ணிடுவாங்க. அன்லஸ் அதர்வைஸ் ஏதாவது ஒரு மிராக்கல் நடந்து, அந்த ரசல் மாதிரி ஏதாவது ஒரு 13 பால் 48 28 அடிச்சான்னா, அந்த மாதிரி நடந்தா மட்டும்தான் அவங்க வந்துட்டு அந்த இது வெளில போவாங்க, அந்த மேட்ச் ஓகே. கோ த்ரூ. அதே மாதிரி லைக் அவங்க ஹேசல்வுட் இது இருக்கு. ஓகே, சோ இதெல்லாம் இருக்கும்போது லைக் டாப் 2ல ஒரு இடம் ஆர்சிபி. அது ஓகே, நோ ப்ராப்ளம். இன்னொரு ஐ திங்க் லுங்கி இங்கடி உள்ள வந்துருவாங்க நினைக்கிறேன். பட் லுங்கி இங்கடி ஒருவேளை மிஸ் பண்ணா, ஏன்னா பிகாஸ் இஸ் ஆல்சோ இந்த சவுத் ஆப்பிரிக்கன் டீம் அந்த WTC ஃபைனல்ஸ்ல. ஓகே, அது நெக்ஸ்ட் வரும். பட் இந்த ஆஸ்திரேலியன் பிளேயர்ஸ் அண்ட் சவுத் ஆப்பிரிக்கன் பிளேயர்ஸ் அவங்க எவ்வளவு தூரம் வில்லிங்னஸ் காட்டுவாங்கன்னு தெரியல. இப்போ ரெசியூம் ஆனா கூட ஐபிஎல் விளையாடுறதுக்கு. ம் ஒரு இரு சொல்றேன். அப்புறம் லைக் அவங்க அந்த இன்ஜுரி இஷ்யூ அதெல்லாம் எல்லாம் அவங்களுக்கு ரைட்டா போச்சுன்னா டாப் 2ல முடிப்பாங்க அப்படின்னு நான் ஃபீல் பண்றேன். ஸோ இன்னொரு டாப் 2 வந்துட்டு ஆப்வியஸ்லி நான் ஜிடி தான் சொல்லுவேன். ஜிடி இப்ப இருக்கிற ஆமா. ஃபார்முக்கு அவங்களுக்கு ரபடா வருவானா இல்லையான்னு எனக்கு தெரியல. ரபடா வரலைனாலுமே லைக் அவங்க ரொம்ப நல்லா தான் பெர்ஃபார்ம் பண்றாங்க. ஸோ அது ஒன்றும் ஆமா, பெரிய ரபாடா பிரச்சனை நிறைய இருக்காது. பேர் நடுவுல இல்லையே. இல்ல, ஆமா, ரபாடா இல்லாம தான் நிறைய பேர் இல்லைனாலும் பண்ணாங்க. செகண்ட் இல்லைனாலுமே மேட்ச்க்கு அவங்க அப்புறமே இல்ல சூப்பரா ரபாடா. பெர்ஃபார்ம் பண்றாங்க. ம் அதுவும் ஓகே. லைக் அப்புறம் தேர்ட் ஸ்பாட் வந்துட்டு பஞ்சாப், அப்புறம் ஃபோர்த் அப்படியே மும்பை. இப்படிதான் முடிய போகுது. இப்படியே இதே ஓகே. டாப் சோ 4 தான் முடிய இப்போ இருக்க போகுது. டாப் 4 நான் அந்த தான் ஏன் டெல்லியை மோஸ்ட்லி ரூல் அவுட் சட்டம் பண்றேன் அப்படின்னா, அவங்க ஆட போற 3 மேட்சுமே டேபிள் டாப்பர்ஸ் கூட ஆட போறாங்க. ஒரு மேட்ச் மும்பை கூட, ஒரு மேட்ச் வந்துட்டு பஞ்சாப் கூட, இன்னொரு மேட்ச் ஜிடி கூட ஆடுறாங்க. இந்த 3 மேட்ச் ஆடுறாங்க. 3 மேட்ச்ல ஏதாவது ஒண்ணு ஊத்திக்கிச்சுன்னா கூட மொத்தமா முடிஞ்சு. ஸோ டிசி வந்துட்டு அப்படி ம் ஒரு சுச்சுவேஷன்ல இருக்காங்கன்றதுனாலதான் பத்தாக்குறைக்கு ஐ அம் மிஸ்ஸஸ் ரூலிங் ஸ்டார்க் அவுட் வேற டிசி கிடையாது. அவுட் ஹியர். ஸ்டார்க் வேற இல்ல. சோ ம். டிசியை நான் அதனாலதான் நான் ரூல் அவுட் பண்றேன். So அதான் மூணுல இது வந்து நம்ம வந்து ஓவர் கான்பிடன்ஸ் சொல்ல முடியாது. கண்டிப்பா மூணுமே பெரிய டீம்ஸ் போது கண்டிப்பா ஒரு லாஸ் இருக்குது. அது அவங்க அந்த ஒரு லாஸ் மீதி 2 வின் பண்ணணும். அந்த 2 வின்ல இன்னொன்னு போச்சுன்னா கண்டிப்பா அவ்வளவுதான். ஆல்மோஸ்ட் அந்த ஆல்மோஸ்ட் இல்ல, ரெண்டு ரூல் அவுட். வினுமே நெட் ரன் ரேட் விதத்துல நல்லா வின் பண்ணும். ஆமா, அந்த ரெண்டுமே. சோ 3 பெரிய டீம்ஸ் கூட போது கண்டிப்பா அப்போ அந்த 3 டீமே டெல்லி கிட்ட தோத்தாங்கன்னா அப்ப கண்டிப்பா மேல இருந்து ஏதோ ஒரு டீம் வந்து டிஸ்குவாலிஃபை ஆக போறாங்கன்னு தான் அர்த்தம். அப்ப அப்படி நடந்தா அது அப்படிதான் நடக்கும். சோ கண்டிப்பா ஒரு லாஸ் டெல்லிக்கு இருக்கு. சோ அதுதான். சோ அப்ப அப்படியே ஆர்டர் அப்படியே டெல்லி மேபி 5th முடிக்கலாம், தென் லக்னோ 6th, அதுக்கப்புறம் லாஸ்ட் 4 நம்ம டீம்ஸ். ஓகே, அதுதான். சோ டெக்னிக்கலி இதான் நடக்கும். வேற இந்த ஃபாரின் பிளேயர்ஸோட அவைலபிலிட்டி, இந்தியன் பிளேயர்ஸ் மோஸ்ட்லி அவைலபிளா இருக்காங்க. பட் ஏதாச்சும் இன்ஜுரி இல்ல வேற ஏதாச்சும் அன்அவைலபிளா இருக்காங்க அப்படின்னா அது கண்டிப்பா நாங்க போஸ்ட்ல அப்டேட் பண்றோம். வேற ஏதாச்சும் சொல்லணுமா? எனக்கு என்னமோ அவ்வளவுதான். அகைன் அதுதான், நான் ஐபிஎல் பொறுமையா பிளே ஆஃப் டைம்ல பண்ணலாம் தான் நினைச்சேன். பட் இப்போ இருக்க சுச்சுவேஷன்ல சீக்கிரம் முடிங்கன்ற மாதிரி தான் இருக்கு. சென்னை சூப்பர் கிங்ஸ் ஃபேனா இல்ல, அடுத்தது அதுதான். இப்போ ஆல்ரெடி பிளேயர்ஸ் அவைலபிள் இல்ல, அவைலபிலிட்டியில ஆல்ரெடி பிரச்சனை வந்துருச்சு. இன்னும் இதை இழுக்க இழுக்க WTC ஃபைனல் இடிக்கும். அண்ட் தென் நமக்கு இங்கிலாந்து சீரீஸ் இருக்கு, அதெல்லாம் இடிக்கும். சோ முடிஞ்ச அளவுக்கு இது சீக்கிரம் நான் நடத்தி முடிக்கிறது தான் கரெக்ட் நினைக்கிறேன். ஸோ அதுதான். அதேதான், வேற எதுவும் இல்ல, அதேதான். ஆமா, சோ அதனால அவங்களும் இவன் என்னோட சீக்கிரம் டாப் முடிக்கல, 4. நம்ம பட் நான் ஒரு ஐபிஎல் சின்ன சேஞ்ச் டாபிக்ல இருந்து பண்றேன். சீக்கிரம். நான் ஒரு சின்ன சேஞ்ச் பண்றேன் இதுல. அவர் சந்தேஷ் வந்து சொன்னாரு ஆர்சிபி ஃபர்ஸ்ட் முடிச்சுட்டு ஜிடி செகண்ட் முடிப்பாங்கன்னு சொன்னாரு. நான் வந்து கொஞ்சம் உல்டாவா போறேன். ஜிடி ஃபர்ஸ்ட் முடிப்பாங்க, ஆர்சிபி செகண்ட் முடிப்பாங்க. இல்ல, ஓகே, அதான் அகைன்ஸ்ட் அண்டர்ஸ்டாண்டபிள் தான். ஸ்கந்தேஷ்மே வந்து அதுதான், டாப் 2 ஜிடி, டாப் 2 ஆர்சிபி, அவ்வளவுதான். யாரு டாப் 2ல யாரு எப்படி முடிச்சாலுமே வந்து குவாலிஃபயர் 1 தான் ஆட போறாங்க. சோ எப்படி சொன்னாலுமே குவாலிஃபயர் 1 நான் வேணா ஆர்சிபி இப்படி வேணா தான் இருக்க வைக்கிறேன், போகுது. நான் வேணா இப்படி வைக்கிறேன். இப்படி வேணா சொல்றேன். ம். கொல்கத்தா மேட்ச் தோத்துட்டாங்கன்னா ஃபர்ஸ்ட் ஜிடி, ஆர்சிபி தேர்ட் ஸ்பாட் கூட போலாம். அப்படி வேணா சொல்றேன். கொல்கத்தா மேட்ச்ல தான் அவங்க கையில அந்த கொல்கத்தா மேட்ச்ல அவங்க ஆட போற காம்பினேஷன், அந்த மேட்சோட ரிசல்ட் தான் அவங்க இந்த டேபிள்ல எங்க முடிக்க போறாங்க, டாப் 4ல எங்க முடிக்க போறாங்கன்றத டிசைட் ஆமா. பண்ண போகுது. நான் ஒரு ம். ஃபீலிங் சொல்றேன். இதெல்லாம் ஸ்டாட்ஸ் கேகேஆர் எல்லாம் மேட்ச் மட்டும் இல்ல, ஸ்ட்ராங் டீம், கேகேஆர் மேட்ச் மட்டும் இல்ல, SRH இவங்க ஸ்ட்ராங் டீம் அப்படி இப்படிலாம் இதெல்லாம் வச்சு சொல்றேன். ஆனா என்னோட மனசு சொல்றபடி அவங்க தேர்ட் பொசிஷன் தான் முடிக்க போறாங்க. எலிமினேட்டர்ல சம்மடி வாங்கி வெளில வர போறாங்கன்னு தான் தோணுது எனக்கு. அது ஆகக்கூடாதுன்னு நான் வேண்டிக்கிறேன். அப்படியா? ஓ, மீண்டும் அந்த டெம்ப்ளேட் ஏன்னா ஆர்சிபியா? இல்ல, எனக்கு பட் என்னமோ இவ்வளவு தடங்களை தாண்டி ஒரு டீம் விளையாடுறாங்க. எனக்கு
அதான் அகைன் இன்ஸ்டிங்ஸ் தான் வச்சு சொல்லணும்னா எனக்கு என்னமோ ஆர்சிபி சீசன் தான் தோணுது. எப்படி வரும்னு தெரியல. ஆனா மும்பை ஆர்சிபி ஃபைனல் அதுல ஆர்சிபி அடிப்பாங்கன்னு தோணுது எனக்கு. அதுதான். ஏன்னா நம்ம ஆல்ரெடி 16 மேட்சஸ் தான் இருக்கு. பிளே ஆஃப் இன்னொரு வீடியோ போடுவோமா தெரியல. போட்டா பிளே ஆஃப் குவாலிஃபை ஆயிட்டு வேணா பிளே ஆஃப், அதாவது இந்த 13 லீக் மேட்சஸ் முடிச்சுட்டு வேணா ஒரு வீடியோ போடலாம். அகைன் 4 மேட்ச் பெண்டிங் இருக்கும்போது 3 பிளே ஆஃப்ஸ் ஒரு ஃபைனல் இருக்கும்போது போடலாம். எனக்கு அதான் இப்போ இருக்க சிச்சுவேஷன்ல மும்பை அண்ட் ஆர்சிபி ஃபைனல் வருவாங்க, அதுல ஆர்சிபி வின் பண்ணுவாங்கன்னு தோணுது. பார்க்கலாம். ஐபிஎல் சீக்கிரம் முடிச்சிட போறாங்க. நாங்களும் ஐபிஎல் இருந்து இந்த வீடியோல டாபிக் சீக்கிரம் ஷிஃப்ட் பண்ணிட்டு அடுத்தது ஓகே ஒரு பெரிய நியூஸ் தான். ஒண்ணு இல்ல 2 பெரிய நியூஸ், 2 பெரிய தலை. ஆக்சுவலா சேர்த்து சொன்னா 3 பேரு. பிஜிடினால 3. இந்த செவரு இன்னும் எத்தனை பேர் நான் காவு வாங்க போகுதுன்ற மாதிரி. அஸ்வின் அப்பயே ரிட்டையர் ஆனாரு. அடுத்து ரோஹித் சர்மா, இப்போ அடுத்தது கோலி வந்து ரூமர்ஸ் அது இதுன்னு சொன்னாலும் அது கோலி முடிவு எடுத்துட்டாருன்னும் போதே ஆல்மோஸ்ட் கன்ஃபர்ம்டு தான். கோலி வந்து இப்போ பிசிசிஐக்காக முடிவை மாத்திட்டு, ஏன்னா இது வந்து சும்மா இங்கிலாந்து இது வந்து எப்படின்னா அந்த காஷ்மீர்ல போட்ட அந்த குண்டை விட இது வந்து ஒரு பயங்கரமான ஒரு அதிர்ச்சி தரக்கூடிய ஒரு குண்டு தான். 3 பேர். ஏன்னா இது இல்ல இதுல பெரிய முடிவுதான். ஏன்னா ஆக்சுவலா வெறும் இங்கிலாந்து சீரிஸ் மட்டும் ஆடிட்டுலாம் ரிட்டையர் ஆக சொல்ல மாட்டாங்க. இங்கிலாந்து சீரிஸ் நல்லா கோலி பெர்ஃபார்ம் பண்ணா அப்ப இந்த அகைன் 2027 ஃபைனல் வரைக்கும் ஆன் தான் எக்ஸ்பெக்ட் பண்ணுவாங்க. இது வந்து லிட்டரலா ஒரே கால். ரிட்டையர் ஆனா இன்னைக்கு ரிட்டையர் ஆகு, இல்லைன்னா இன்னும் 2 வருஷம் டெஸ்ட் கிரிக்கெட் ஆடு. அந்த 2 வருஷமும் கோலி தான் கேரி பண்ணணும் டீமை. சோ இது வந்து நம்ம ஃபேன்ஸுக்கு வந்து ஷாக்கிங், ஓகே சேட் நியூஸ் அந்த மாதிரினாலும் கோலிக்கு பர்சனலா இது வந்து ஒரு நல்ல மூவ் தான் நினைக்கிறேன். ஏன்னா இது கிளீனா காட்டுது ரோஹித் சர்மா கோலி அந்த சீனியர் பிளேயர்ஸ்க்கு வந்து அட்லீஸ்ட் 2027ல ஓடிஐ வேர்ல்ட் கப் வின் பண்ணணும் அப்படின்றத மெயின் எய்மா இருக்கு. அட்லீஸ்ட் இப்போ டெஸ்ட் மேட்ச் ரிட்டையர் ஆனாங்கன்னா ஓடிஐ ஃபார்மேட் அண்ட் ஐபிஎல்ல நீங்க பெருசா கான்சென்ட்ரேட் பண்ணணும். 2 மந்த்ஸ் இங்க இருக்க போறீங்க, ஈஸியா அடாப்ட் ஆயிடுவீங்க. ஓடிஐ ஃபார்மேட்ல எல்லா ஓடிஐ மிஸ் பண்ணாம ஆடிட்டு 2027 வேர்ல்ட் கப்ல போய் விளையாடணும். அதுதான் அவங்களோட எய்மா இருக்கு. சோ அதான். கந்தேஷ் இருக்கானா? இருக்கேனே. என்ன சொல்றது, அவ்வளவுதான். இன்னும் 27 நாள் தான் அவனை இனிமே பார்க்க முடியுமா 2027 வேர்ல்ட் கப் முன்னாடி. 27 நாள் மட்டும் பார்த்துட்டு ஜாலியா இருந்துட்டு அந்த பழைய ஆடின டெஸ்ட் மேட்ச் எல்லாம் உட்காந்து பிஞ்ச் வாட்ச் பண்ணிருக்கேன். அந்த 169 இன் மெல்பர்னு, அது அப்புறம் எட்ஜ்பாஸ்டன் செஞ்சுரி, இப்ப பர்த்ல நடந்த செஞ்சுரி, அப்புறம் 2018 பர்த்ல அடிச்சது எல்லாம் உட்காந்து பிஞ்ச் வாட்ச் பண்ணிருக்கேன். அது பிஞ்ச் வாட்ச் மட்டும் தான் பண்ண முடியும். இனிமேலாம் ஒன்னும் பார்க்க முடியாது, ரொம்ப கஷ்டமா தான் இருக்கு. அவ்வளவுதான். வேற என்ன இது டெஸ்ட் மேட்ச் பத்தி இல்ல. சுனில் கவாஸ்கர் திடீர்னு வந்து 2027 வேர்ல்ட் கப்பே விளையாட மாட்டாங்க 2 பேரும் அப்படின்ற மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்லிருக்காரு. எதை வச்சு சொன்னாரு தெரியல சொல்றா. எனக்கு இந்த கிரிக்கெட் எக்ஸ்பர்ட்ஸ் சும்மா ஊரை ஏமாத்திட்டு சுத்துறவனுங்க எல்லாம் எனக்கு இல்ல இது 100% டெஃபினட்டா அவங்க 2 பேரும் இந்த அதிகமா கவனம் செலுத்தி அந்த 2027 வேர்ல்டு கப்பை இப்படிதான் அந்த 2023 விட்டத 2023 வேர்ல்டு கப்பா அப்படி அந்த எய்ம்ல தான் அவங்க ஐ திங்க் இந்த 2 ஃபார்மேட் T20 அப்கோர்ஸ் அவங்க வின் பண்ணதுக்கு அப்புறம் குவிட் பண்ணாங்க. அண்ட் இப்ப டெஸ்ட் ஃபார்மேட் மோஸ்ட்லி இந்த ஓடிஐல கான்சென்ட்ரேட் பண்ணோம். ரொம்ப பேரியர் வேண்டாம் எங்களுக்கு, அதாவது நாங்க ஓகே நம்ம இப்போதைக்கு கொஞ்சம் ஃபார்ம்ல இல்ல, பெருசா எங்களால அடிக்க முடியல. ரீசெண்டா ஒரு 2-3 மேட்சா ஹோம் அண்ட் நியூசிலாண்டோட ஹோம்ல அண்ட் ஆஸ்திரேலியாவோட அவேல நாங்க ஒன்னும் பெருசா அடிக்க முடியல. ஐ மீன் கொஞ்சம் கோலி வந்து அதுதான் சொன்னேன், இது வந்து ஒரு பெரிய டிசிஷன். சும்மா ரிட்டையர் ஆயிட்டார் பெரிய டிசிஷன் அந்த மாதிரி நாங்க வழி விடுறோம், யங்ஸ்டர்ஸ்க்கு நாங்க வழி விடுறோம் அப்படின்ற ஒரு நோக்கத்துலதான் அவங்க வந்து வெளியே இந்த ஃபார்மேட் வந்து அவங்க ஃபிட் ஆயிருக்காங்க இப்போதைக்கு. ஸோ அண்ட் அனதர் ஒன் திங், அவங்களோட மெயின் இன்ஜின் வந்து அந்த ஓடிஐ ஃபார்மேட் தான், 50 ஓவர் ஃபார்மேட். நாங்க அதுல பேசி கான்சென்ட்ரேட் பண்ணி ரோஹித் சர்மா பெரியோட இருக்காரு. ஓப்பனா சொல்லி அவன் ரோஹித் சர்மா டெஃபினட்டா அந்த 2027 தான் அவரோட எய்ம். He's in a passion, somehow has to catch that what he left in 2023 has to catch in the 2027. So அந்த எய்மோட தான் 2 பேரும் இருக்காங்க. So for that reason they have quitted this longer white ball format, sorry red ball format அப்படின்னு தான். இல்ல என்ன ஒரு ஷாக்கிங்கா இருந்துச்சுன்னா, கோலி வந்து நான் எல்லா ஃபார்மேட்ல ரிட்டையர் ஆனாலும் டெஸ்ட்ல நான் ரிட்டையர் ஆகிற லாஸ்ட் ஃபார்மேட் டெஸ்ட் மேட்சா தான் இருக்கும் அப்படின்னு சொன்னாரு. சோ அப்படி சொல்லிட்டு டெஸ்ட்ல இப்போ T20க்கு அடுத்து டெஸ்ட்ல ரிட்டையர் ஆயிட்டா அப்போ ஓடிஐல தான் லாஸ்டா முடிக்க போறாரா அப்படின்றதா ஒரு ஷாக்கிங்கான விஷயமா இருக்கு. பட் அகைன் அதான் இது எல்லாமே அஃபெக்ட் பண்றது மேபி இப்படி இருந்துச்சுன்னா நம்ம 2023 வேர்ல்ட் கப் வின் பண்ணிருக்கோம் அப்படின்னா அப்போ ஓடிஐ T20 ஒயிட் பால்ல ரிட்டையர் ஆயிட்டு டெஸ்ட் மேட்ச் மட்டும் கான்சென்ட்ரேட் பண்ணிருக்கலாம் மேபி. இப்போ ஓகே இப்போ WTC ஃபைனல் திரும்ப போனோம் அப்படின்னா 2027 திரும்ப எல்லா சீரிஸ் வின் பண்ணனும். இது எல்லாமே அந்த ஒரு 2023 அந்த நவம்பர் 19 அந்த ஒரு நாள் அன்னைக்குதான் இந்த
சூழ்நிலைகள் ஆமா எல்லாமே மாறினது. ஆமா கரெக்ட், எல்லாமே மாறி இருக்கும். இல்ல இதை பத்தி நிறைய இருக்கு, இந்தியன் டீம் பத்தி பேசாதான் ஐபிஎல் மூடிட்டோம், நம்ம அடுத்து பேசுவோம். WTC ஃபைனலும் இருக்கு, அதை பத்தி பேசிட்டு. ஏன்னா அங்க கம்பீரோட டெசிஷன் சொல்றாங்க, அந்த இது பிளேயர்ஸ் கூட ஃபேமிலி டிராவல் பண்ணாதது அது ஒரு ரீசன் சொல்றாங்க. நிறைய ரீசன்ஸ் இருக்கு. அடுத்து இப்ப ரோஹித் சர்மா கோலி ஸ்பாட்டை யார் வந்து லைக் தான் ரீப்ளேஸ் பண்ண போறாங்க, அந்த ரோல்ல யார் விளையாட போறாங்க, நிறைய விஷயம் இருக்கு, அதெல்லாம் பேசுவோம். ஸோ மோஸ்ட்லி எனக்கு தெரிஞ்சு WTC ஃபைனல் இப்போ அகைன் இந்த சைக்கிள் 2023-25க்கான சைக்கிள் ஆஸ்திரேலியா அண்ட் சவுத் ஆப்பிரிக்கா லார்ட்ஸ்ல விளையாட போறாங்க ஃபைனல். அதுக்கான ஸ்குவாட் இன்னைக்கு ஆக்சுவலா 2 பேருமே விட்டுருக்காங்க. அதை ஒரு கிளான்ஸ் பார்த்துட்டு எனக்கு தெரிஞ்சு இந்த வீடியோ முடிச்சுக்கலாம். இப்போதைக்கு ரொம்ப கண்டென்ட் ஓவர் ஸ்டஃப் பண்ண வேணாம். அதான் மீட்டிங் டைம் முடிய போகுது, எதா ஓகே இருந்தாலும் சண்டே, சீக்கிரமா ஸ்குவாட் படி. முடிங்க. ஆமா நான் படிக்கவா? ஸ்குவாட் படி. ஆ சரி. ஓகே, ஃபர்ஸ்ட் சவுத் ஆப்பிரிக்காவோட ஸ்குவாட் படிக்கிறேன். டெம்பா பவுமா தான் கேப்டனு, டேவிட் பெடிங்கம், ரயன் ரிக்கில்டன் தான் கீப்பரு. அவன் ஒருத்தனை மட்டும் தான் கீப்பர் எடுத்திருக்காங்க, ஸோ அவன் தான் இஸ் ஆட்டோமேட்டிக்கலி ஸ்டார்டிங். கிறிஸ்டியன் ஸ்டப்ஸ், டோனி டிசார்ஜி, கார்பின் பாஷ், மார்க்கோ யான்சன், பயான் முல்டர், எய்டன் மார்க்ரம், கேஷவ் மகாராஜ், லுங்கி இங்கிடி, முத்துசாமி, செனரான் முத்துசாமி, டேன் பேட்டர்சன், நகீஸ்வர் ரபடா, கைல் வரேன் இருக்கான் கீப்பர். ஓகே, ரயன் ரிக்கில்டன் ஆமா. கைல் வரேன், 2 பேர்ல யாராவது ஸ்டார்ட். மோஸ்ட் ப்ராபப்ளி லைக் இப்படிதான், இதுதான் ஸ்குவாட். ஆக்சுவலி இது ஒரு ஸ்ட்ராங்கான ஸ்குவாடா தான் இருக்கு. இதுவே ஆஸ்திரேலியாவோட ஸ்குவாடு ஆனா எனக்கு இந்த மிடில் ஆர்டர்ல கொஞ்சம் லைட்டா எங்கிடியோட எக்ஸ்பீரியன்ஸ் லேக் ஆகிற அடிஷன் மாதிரி தான் இருக்கு. இப்போதைக்கு பேசும் பொருளா இருக்கு. மத்தபடி சேம் ஸ்குவாட் தான். அவங்க லாஸ்டா யாரு பாகிஸ்தான் கூட டெஸ்ட் சீரிஸ் விளையாடினாங்க. ஆமா, லாஸ்ட் இயர் ஆரம்பிச்சு பட் ஆனா அதான் அந்த அவங்களுக்கு. எனக்கு வந்து என்னன்னா அந்த மிடில் ஆர்டர் லைட்டா அதை கொஞ்சம் இன்எக்ஸ்பீரியன்ஸா இருக்கிற மாதிரி இருக்கு. ஏன்னா வயான் முல்டர் எந்த அளவுக்கு வந்து கேம் எடுத்துட்டு கேம், அதாவது லாங்கா நின்று கேம் எடுத்துட்டு போகக்கூடிய எபிலிட்டி இருக்கா அப்படின்னு தெரியல. இல்ல அண்ட் இல்ல மோஸ்ட்லி ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. ஏன்னா இந்த ஸ்குவாட் வச்சு தான் அவங்க ஃபைனல் வந்திருக்காங்கல்ல. அவங்க இதே ஸ்குவாட் மோஸ்ட் அதுதான் சொல்றேன். ஏன்னா லாஸ்டா பட் டேவிட் பெடிங்கம் இஸ் a extraordinary player in the longer format test format பாத்தீங்கன்னா கரெக்ட் தான். சூப்பர். நமக்கு தான் எல்லாருமே இங்க இந்தியா ஆஸ்திரேலியா பாக்ஸிங் டே டெஸ்ட் பத்தி பேசிட்டு இருந்தாங்க. அந்த டைம்ல அவங்களுக்கு அங்க சவுத் ஆப்பிரிக்கா பாகிஸ்தான் பாக்ஸிங் டே டெஸ்ட் போயிட்டு இருந்துச்சு. அதே ஸ்குவாட் தான். லுங்கி எங்கிடி மட்டும் அடிஷனல் புதுசா ஆட் ஆயிருக்காரு. சோ அதுதான் மீட்டிங் முடிய போது. நம்ம ஆஸ்திரேலியாவோட ஸ்குவாட் படிக்கிறேன். கமின்ஸ் கேப்டன், போலன், அலெக்ஸ் கேரி, கேமரன் கிரீன், ஜாஸ் ஹேசல்வுட், டிராவிஸ் ஹெட், ஜாஷ் இங்கிலிஸ், கவாஜா, சாம் கொன்ஸ்டஸ், மேத்தி குனமன், லபுஷேன், நேத்தன் லியான், ஸ்டீவன் ஸ்மித், மிச்சல் ஸ்டார்க், பியூ வெப்ஸ்டர். டிராவலிங் ரிசர்வா வந்துட்டு பிரண்டன் டாகட் வச்சிருக்காங்க. இவங்க ஸ்குவாடும் லைக் கிரீனோட இல்ல அவங்க கிரீன் டைரக்டா ஸ்டார்ட் பண்ணுவாங்களா இல்ல அவங்க அந்த பியூ வெப்ஸ்டர் நல்லாவே பண்ணிருக்கான், அவனை ஆட வைப்பாங்களா? ஏன்னா இப்போ கிரீன் வந்து இப்போதைக்கு பியூர் பேட்டரா தான் விளையாட முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பியூ வெப்ஸ்டர் வந்து நானும் ஒரு ஃபியூச்சர் ஆல்ரவுண்டர் தான் அப்படின்றத ப்ரூவ் பண்ணிருக்காரு. சோ மேபி அந்த ஒரு ஸ்பாட் சாம் கான்ஸ்டஸ் தான், வேற யாரு? கான்ஸ்டஸ் தான். ஆமா, கான்ஸ்டஸ் இஸ் கோயிங் டு ஓபன். அவ்வளவுதான். இவங்க ஃபேவரட்ஸ் என்ன பொறுத்த வரைக்கும். ஆஸ்திரேலியா ஆர் கோயிங் டு வின் இட். ஆஸ்திரேலியா ஃபேவரட், அவ்வளவு ஈஸி ஃபேவரட் தான். அகைன் டிராஃபி டிஃபெண்ட் பண்ண போறாங்க சவுத் ஆப்பிரிக்கா. பட் அதான் க்ளோஸ் மேட்சா இருக்கும், ரொம்ப சோக்கெல்லாம் ஆக மாட்டாங்க சவுத் ஆப்பிரிக்கா, அது மட்டும் தெரியுது. இன்னிங்ஸ் டிஃபீட் ஆலனா ஐ வில் பி சர்ப்ரைஸ்ட். இன்னிங்ஸ் டிஃபீட் ஆலனா ஐ வில் பி சர்ப்ரைஸ்ட். இந்த ஸ்குவாட் வச்சுனா அவங்க இன்னிங்ஸ் டிஃபீட் பண்ணல சவுத் ஆப்பிரிக்கா லார்ட்ஸ்லனா ஐ வில் பி சர்ப்ரைஸ்ட். இல்ல ஏன்னா சவுத் ஆப்பிரிக்கா ஃபார்ம்ல இருக்காங்க. ஏன்னா பவுமாலாம் வந்து எக்ஸ்ட்ரானரி ஃபார்ம்ல இருக்காங்க. எல்லாருமே ஃபார்ம் வந்திருக்காங்க. எனக்கு ஓகே, யார் இன்னிங்ஸ் டிஃபீட்டா இருந்தாலும் நார்மல் க்ளோஸ் டிஃபீட்டா இருந்தாலும் இதை மட்டும் நான் சொல்லிக்கிறேன். அந்த பவுமாவோட யார் ஓபன் பண்ண போறாங்க? ரிக்கல்டனா, கைல் வரைனா இல்ல டிசார்ஜி இருக்கான்ல, அவன டிசார்ஜி ஓபன் பண்ணிருக்காரு டெஸ்ட் ஃபார்மட்ல, நான் பாத்துர்க்கேன். இல்ல நான் வந்து கைல் வேறனா ரிக்கல்டனான்னு கேட்டா ரிக்கல்டன் தான் கீப்பர், அந்த கீப்பர் பொசிஷனுக்காக சொல்றேன். ஏன்னா ரிக்கல்டன் அகைன் ட்ரிபிள் செஞ்சுரி எல்லாம் அடிச்சிருக்காரு. கைல் வேறன் டிசார்ஜி எப்படி ஓபன் பண்ண போறாரு மறக்காதீங்க. டிசார்ஜி எப்படி ஓபன் பண்ண போறாரு. சோ ரிக்கல்டன் ஆடினா ரிக்கல்டன் ஒன் டவுன்ல தான் ஆடணும்.
வேற ஸ்கைல வேற நான் எனக்கு மிடில் ஆர்டர்லயும் ஆடி இருக்கான்னு நினைக்கிறேன் சவுத் ஆப்பிரிக்கா. ஐ திங்க் இந்த டெஸ்ட் சரி, ஃபார்மேட்ல. அது அவங்க பிரச்சனை விடுங்க. எங்க மீட்டிங் முடிய போகுது, அது இதோட ஓகே. வீடியோ அது அப்புறமா சீக்கிரம் திருப்பி முடிக்கலாம். WTC ஃபைனல்ஸ் நம்ம அப்ப கவர் பண்ணுவோம். அது ஒரு செப்பரேட் வீடியோ போட்டு. ஓகே. ஓகே. ஸோ ஸோ இதோட நம்ம இதை கம்ப்ளீட் பண்ணிக்கலாம்னு வீடியோட நினைக்கிறேன். ஸோ எண்டுக்கு இது வந்துட்டோம். வரைக்கும் அரௌண்ட் த வேர்ல்ட் ஆஃப் கிரிக்கெட்ல என்னென்ன நடந்திருக்குன்றத நம்ம எல்லாம் கவர் பண்ணிட்டோம். ஸோ அது வரைக்கும் திருப்பி இல்ல உங்களை இல்ல அந்த ஐ பேரை திங்க் யூஸ் பண்ணாதீங்க, நான் வேற பேர் யோசிக்கிறேன். அது ஆஷ் அண்ணா சேனல்ல காப்பி ரைட்ஸ் ஆயிடும் போகுது. நான் வந்து வேற ஆமா, பேர், அது ஒரு அதனாலதான் பிரச்சனை நான் இருக்கு. வீடியோக்கு கரெக்ட். எதுவும் பேரு சொல்லல. ஓகே. இப்போ ஓகே. கிரிக்கெட் என்னென்ன நியூஸ் வந்து நான் வந்திருக்கோ அது எல்லாமே நம்ம இப்போதைக்கு கவர் ஆமா. பண்ணியிருக்கோம். ஸோ மீண்டும் இல்ல உங்க காப்பி ரைட்ஸ்க்காக அனைவரையும் சொன்னா வந்து அவங்க அதை பாத்தீங்கன்னா எடுத்துட்டாங்க, நம்ம வேற பேர் யோசிச்சுட்டு அகைன் இனிமே அது அது ஓகே. அந்த அதான் இப்போ அந்த நான் வேற கான்செப்ட் மாதிரி யூஸ் ஆகும் யோசிக்கிறேன் நிறைய. நானு. ஓகே. ஆமா. ஓகே. ஓகே, ஸோ ஒன்ஸ் பை. So, ஐபிஎல் பிளே ஆஃப்ஸ்க்கு முன்னாடி கண்டிப்பா உங்க எல்லாருக்குமே yeah. பாக்குறோம். அது வரைக்கும் டாடா, பை பை. Okay, bye. Bye பாய் bye. பாய்.